வறுத்த கோழி குழம்பு செய்யலாமா? அதுக்கு வந்து கறியை எடுத்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், லைட்டாக இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 1/4 ஹவர் பெசரி வச்சுட்டு, இந்த மாதிரி எண்ணெய் காய்ஞ்ச பிறகு லைட்டாக 2 பக்கமும் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் அந்த உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டு ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன், வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி 3/4 கிலோ கறிக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், கல்பாசி அதிலே போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஒரு 3 தக்காளி எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து 1 ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், சீரகம், கசகசா, சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல கறி, உருளைக்கிழங்கு, அதை போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து உப்பு போதமானு பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு குறைஞ்சி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கறி, உருளைக்கிழங்கு எல்லாம் அவ்வளவு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு முறை செஞ்சு